Hello students, welcome to Farker Academy. நான் உங்கள் பாலபஸ்ரன். இன்னைக்கு தமிழ் ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து EO கிரேட் 3 2019 நடந்தது. இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு தமிழில் 100க்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் வந்து பண்ணுங்கள். மேலும் நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆகும். எனக்கு ஒரு வீடியோ போகிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து உருவாக்கும். ஓகேவா? வாங்க மொதல் கொஸ்டினுக்கு போவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என பாடியவர். இந்த கொஸ்டின்ல ஒரு 100 டைம் கேட்டிருப்பானுங்க. ஆன்சர் வந்து என்னது? உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படிங்கிறது திருமூலரோட ஸ்டேட்மெண்ட். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன். இதுவும் வந்து நிறைய டைம் வந்து கேட்டாங்க. ஆன்சர் வந்து என்னது? நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னது திருவி கல்யாண சுந்தரம். அடுத்த கொஸ்டின், சிற்றோடை பிரித்தெழுதுக, கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்தெழுதுக. இந்த ரெண்டையும் வந்து பிரித்தெழுதுக. சிற்றோடையை வந்து எப்படி பிரிப்பாங்க? ஆன்சர் வந்து சிற்றோடையை வந்து சிறுமை பிளஸ் ஓடை, ஆப்ஷன் பி. கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதை வந்து எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன, இப்படி வந்து பிரிப்பாங்க. இது ஆப்ஷன் ஏ. அடுத்த 5வது கொஸ்டின், நெடில் தொடர் குற்றிய லுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 எழுத்துக்களை பெற்று வரும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ஸ்மார்ட் போனுக்கான தமிழ் சொல் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திறன் பேசி. இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம். ஸ்மார்ட்னா திறன் பேசின்ட்டு ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அப்படி மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. மரம் பிளஸ் வேர் மரவேர்னு வரும். இம்மு வந்து கெட்டு போயிருது, அதனால கெடுதல் புணர்ச்சி. தலைவனை ஓர் எழுத்து ஒரு மொழி, தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி சொல். ஆன்சர் வந்து தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி சொல் வந்து ஐ. பாடினால் அதோடைய வேர் சொல். ஆன்சர் வந்து என்னது? பாடினாலோட வேர் சொல் வந்து பாடு. அடுத்த கொஸ்டின், எய்தி இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் எய்தி ஈன்னு முடிகிறது, வினையச்சம். சித்திரை திங்கள் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வந்து சித்திரை திங்கள் அப்படிங்கிறது என்னது? இரு பெயரிட்டு பண்பு தொகை. தளியி என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் தளியி அப்படிங்கிறது என்னது? சொல்லிசை அளப்படை. மருதத்திணையின் பறை எது? ஆன்சர் வந்து மருதத்திணையின் பறை வந்து மணமுடா, ஆப்ஷன் பி. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை? முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது மோனை தொடை. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அது என்னது? எதுகை தொடை. அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தரி கல்லாதவர். இக்குறுப்பாவில் பயின்று வந்துள்ள அடிமோனையை எழுதுக. ஆன்சர் வந்து என்னது? அடிமோனைனா இந்த ரெண்டு தான், அறிவுடையார் அக்தரி. ஆன்சர் ஆப்ஷன் பி, அறிவுடையார் அக்தரி. இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இது யாருடைய பாட்டுரை? ஆன்சர் வந்து இணையிலை முப்பாலுக்கு இந்நிலத்தை, இது வந்து பாரதிதாசனுடையது இந்த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது கீழே ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல், அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல், வீட்டிற்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரிக்காமல் இருத்தல், உடல் நலத்தை பேணாமல் இருத்தல்.
எல்லாம் படித்த உடனே ஆன்சர் இதுக்கு தெரிஞ்சிடும். இல்லை என்ன கேட்டிருக்காங்க, சரியானது கேட்டிருக்காங்க. சரியானது வந்து இதில் என்னது, மொதல் 2 தான் வந்து சரி. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. திருமுருகாற்றுப்படையை பாடியவர் நக்கீரர். பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலர். சிறுபானாற்றுப்படையை பாடியவர் நல்லூர் நத்தனார். பெரும்பானாற்றுப்படையை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணார். இதில் வந்து தவறானது வந்து எது? ஆன்சர் வந்து பொருணராற்றுப்படையை பாடியவர் கபிலருங்கிறது தவறு. சரியான ஆன்சரை கமெண்ட் வந்து பண்ணுங்க, எனக்கு மறந்துட்டு. பின்வருவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று 3 பகுப்புகள் உள்ளது. நாலடியார் இயற்றியவர் நல்லாதனார். நாலடியால் 400 வெண்பாக்கள் உள்ளன. 4ம் 2 சொல்லுக்குறுது என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். இதில் வந்து பொருந்தாதது தவறானது வந்து எதுன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறானது. நாலடியார் இயற்றியவர் வந்து நல்லாதனார் வந்து கிடையாது, சமண முனிவர்கள். அடுத்து பொறுத்துக. இடர், நாவாய், இறை, இந்து. இதை வந்து பொறுத்துக. இங்கிட்டு நிலவு, துன்பம், படகு, தலைவன்ட்டு கொடுத்துருக்காங்க. இது ஈஸியானது தான். ஓகே, இப்போ இடர்னா வந்து என்னது, துன்பம். நாவாய்னா படகு. இறைனா வந்து இதில் தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இறைனா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவன். இந்துனா நிலவு. 2 3 4 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 3 4 1. கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டம்? கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் காண்டம். அகநானூற்றில் மணிமிடை பவளத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. இது வந்து 3ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதில் வந்து மணிமிடை பவளம்ங்கிறது 1. மொத்தம் 400 பாடலில் 3ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் மணிமிடை பவளத்தில் வரக்கூடிய பாடல்களோட எண்ணிக்கை வந்து எத்தனை பார்த்தீங்கன்னா 180. நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? ஆன்சர் வந்து பன்னாடு தந்த மாறன் வழுதி. அடுத்தது செரு, வித்து, யானர், வட்டி, பனையொலி பெட்டி, புது வருவாய், விதை, வயல். இதெல்லாம் வந்து புது புக்லேயும் இந்த இது அப்படியே இருக்குது. ஓகே, இதை பொறுத்து ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செருனா வந்து வயல், வித்துனா விதை, யானர்னா வந்து புது வருவாய், வட்டினா பனையொலி பெட்டி. 4 3 2 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 3 2 1. அடுத்து சிலப்பதிகாரத்திற்கு எவ்வாசிரியரின் உரைநூல் முழுமைக்கும் உள்ளது? சிலப்பதிகாரத்திற்கு எந்த ஆசிரியரோட உரைநூல் வந்து ஃபுல்லாக வந்து இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாமு வெங்கடசாமி நாட்டார். சேக்கிலாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என புகழ்ந்துரைத்தவர் யார்? இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் என்னது? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிலாரின் இயற்பெயர் அருண்மொழி தேவர். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2ம் வந்து சரி. கூற்று 2ம் சரி. ஆப்ஷன் டி. அடுத்து உமர் புலவர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவரின் மாணவர். உமர் புலவரின் மற்றொரு நூல் முதுமொழி காஞ்சி. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, கூற்று 1 மட்டும்தான் சரி. இது முதுமொழி காஞ்சி இல்லை, முதுமொழி மாலை அல்லது ஆமாம் முதுமொழி மாலை அல்லது முதுமொழி மாலை 180 இல்லை, அது முதுமொழி மாலைன்னு நினைக்கிறேன். இது தப்பு. உமர் புலவரின் மற்ற நூல் முதுமொழி காஞ்சி கிடையாது. அதனால 1 மட்டும் சரி.
அடுத்தது பாருங்க, இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு இந்த கொஸ்டின் தப்பானாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், ஓகேவா? மாதிரை துறை சேகரி நிகர் முகமது தம் பொருள் விளங்குமாறு பிரித்தெழுதுக. நான் ஒரு சில கொஸ்டின் சொல்லிடுவேன், இந்த கொஸ்டின் உங்களுக்கு தப்பானாலும் ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுவேன், அதனால அந்த கொஸ்டின்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. குட்டி செவியுறுத்து கூட்டு தலைக்கெல்லாம் வெட்டிக்களை பறிக்க மேலாய்த்துவார். இதில் குட்டி எனும் சொல் குறிக்கும் பொருள் என்ன? இல்லை நீங்கள் பாருங்களேன், ஆட்டுக்குட்டி, பூனைக்குட்டி, பிள்ளை பெறல், எப்படியும் இந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டானுங்க, கொஞ்சம் லாஜிக்கால தான் வச்சுருப்பாங்க. தலையில் குட்டுதலை தான் இவங்க குட்டி குட்டின்னு கூட வர குட்டின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேவா? ஆன்சர் பதிதொரு புயல் மொழி தருமணி பனை தரு. இப்பாடல் வரியில் பனை எனும் சொல்லின் பொருள். ஆன்சர் வந்து பனை அப்படிங்கிறது மூங்கில் அப்படின்ட்டு தரக்கூடிய சொல். தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தை ஈற்றியவர் நந்திவர்மன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. நந்தி கலம்பத்தை ஈற்றியவர் வந்து நந்திவர்மன் வந்து கிடையாது. கொம்பினை யொத்த மடப்பிடி யார்? இது நிறைய டைம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கொம்பினை யொத்த மடைப்பிடி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சீதையா, பாஞ்சாலியா, துச்சலையா, மந்தாரையா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாஞ்சாலி. ரச்சினிய யாத்திரிகம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரச்சினி யாத்திரிகம் அப்படிங்கிறது இறைவனை நோக்கு செல்லும் பயணம். குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு எது? ஆன்சர் வந்து குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு வந்து சேர நாடு. கண்ணல் பொருள் தரும் தமிழை நீர் ஒரு பொற்காடு நான் ஒரு தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி தாசன். உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்று ரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் யார்? ஆன்சர் வந்து நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். கவிதைகளில் குறியீட்டியும் சிம்பாலிசம், ஓகேவா? கவிதைகளில் குறியீட்டியம் சிம்பாலிசம் என்ற கவிதை யுத்தியை கையாண்டவர் யார்? இது 11th புக்கில் வரும் இந்த கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபான் மலார்மே. உயிர் தெழும் காலத்திற்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து சு வில்வரத்னம். காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் வந்து அஞ்சலி அம்மாள். பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார்? பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யாரு? பெரியார். கோவில்களில் 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது? இல்லை ஜிகே மாதிரி இருக்குல்ல இந்த கொஸ்டின். ஆன்சர் வந்து 2ஆம் குலோத்துங்கன். தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து எது? தமிழ் மொழியை உயிர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் யார்? ஓகே, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனைமரம். தமிழ் மொழியை உயிர்தனி செம்மொழி என முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். அடுத்தது பரிதிமார் கலைஞர் வசன நடை கைவந்த வள்ளலார் என யாரை பாராட்டுகிறார்?
இந்த கேள்வி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆறுமுக நாவலார். ஒரு நாளில் 18 மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார்? ஆன்சர் வந்து அண்ணல் அம்பேத்கர். காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற ஆண்டு? ஆன்சர் வந்து 1954. 54 to 63, 9 வருஷம் முதலமைச்சராக இருந்திருப்பார். தமிழகத்தில் இன்று காணப்படும் குடைவரை கோயில்களில் பழமையானது எது? ஆன்சர் வந்து பிள்ளையார்பட்டி. உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எத்தனை? பழைய புக் டேட்டா, அதனால் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தப்புனாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆன்சர் உங்களுக்கு எல்லாரும் கரெக்டாக தான் தெரியும். உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை வந்து 8 கோடி பேர். அடுத்தது சிறுபஞ்சு மூலம், குடும்ப விளக்கு, சீவக சிந்தாமணி, குறுந்தொகை. இது எந்த இலக்கிய டைப்புன்ட்டு பொறுத்துக்க. இது நியூ புக்கில் கூட இப்போ வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மெத்தடை. ஓகே, இதுக்கு பிள்ளையார்பட்டி ஆன்சர் சொல்லிட்டோம்ல, ரைட்டு. இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3412. அடுத்த குறுக்கம் ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதை வந்து பொறுத்துக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான், 3421. மரபு பிழையை கண்டறிந்து பொறுத்துக. காகம், குதிரை, நைரி, குயில். இதுவும் பொறுத்துக்க தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு ஆப்ஷன் ஏ 2341. பொருந்தாத சொல்லை கண்டறிக. சேர்ப்பன் சேர்த்தியர், பரதன் பரத்தியர். இல்லை, பொருந்தாத சொல் வந்து என்ன? ஆன்சர் வந்து சேர்த்தியர் அப்படிங்கிறது பொருந்தாத சொல். அடுத்த ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவிஞன் அல்ல, அவன் கவிஞன் அன்று, அவன் கவிஞன் அல்லன், கவிஞன் அல்லன் அவன். கண்டிப்பாக இது இருக்காதுன்ட்டு தெரியும், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி போட்டிருக்கானுங்களா. அப்போ மீதி 3ல் ஏதோ ஒன்று. இதோடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, அவன் கவிஞன் அல்லன். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. இதோடைய ஆன்சர் வந்து பட்டறிவு இல்லாத படிப்பறிவு. ஐப்பசி மாசம் அடைமலை இம்மாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. கரெக்டாக நார்மலாக எழுதுதுமா எழுத சொல்கிறாங்க. அப்போ எப்படி வரும்? ஐப்பசி அப்படிங்கிறது தப்பு, ஐப்பசி அப்படிங்கிறது கரெக்ட். ஐப்பசி மாதம் அடைமலை என்பார்கள். இதான் வந்து சரியான ஸ்டேட்மெண்ட்டு. படி என்ற அடிச்சொல்லில் வினையாளனியும் பெயரை உருவாக்கு. படியோடைய வினையாளனியும் பெயர் வந்து என்னது? படித்தவர். அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு பெரு, வாழ்க்கை, வையம். இதை அகர வரிசையில் எழுதுக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாழ்க்கை, வீடு பெரு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்கு, பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக. சரியா வந்து இது பண்ணி எழுத சொல்றாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பற்றுக, பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடருக்கு அப்படின்ட்டு வரும். இடுகுறி பொதுப்பேர், இடுகுறி சிறப்பு பேர், இடுகுறி காரணம் பொதுப்பேர், காரண சிறப்பு பேரை பொறுத்துக.
ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 4 2 1. முல்லைத்திணையின் தெய்வம் எது? ஆன்சர் முல்லைத்திணையின் தெய்வம் வந்து திருமால். தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என கண்டறிக. ஆன்சர் வந்து எனது நேர்கூற்று. அவர் சொன்னது சொன்னமையே சொன்ன நேர்கூற்று. பிரிவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றால் எதை பிரிவினை சொல்லாக மாற்றுக. இந்த மாதிரி கொஸ்டின் வந்து முன்னால் நிறைய கேட்பாங்க. ஒரு இதை கொடுத்துட்டு அதை பிரிவினையை மாற்றுக செய்வினையை மாற்றுகன்ட்டு முன்னால் கேட்டுருந்தாங்க. இப்போதான் கேட்கறது இல்லை, மேபி கேட்கலாம். ஆன்சர் வந்து என்னென்னு பிரிவினையாக்குனா கற்பித்தால். ஆன்சர் ஆப்ஷன் பி கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தால். ஊரணி நீர் நிறைந்தற்றதே. இதில் வந்து இதோடைய ஊமைக்கு பொருள் எழுதுக. இந்த பழைய கொஸ்டின் உள்ள இந்த ஊமையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவ்வளோவா கேட்க இனிமேல் வாய்ப்பு இல்லை. அது கொஞ்சம் கரெக்டாக இல்லை. இப்போ உள்ள புது புக்கில் உள்ள இந்த ஊமை உறுப்புகள் 10th ஓல்டு புக்கில் ஊமை உறுப்புகள்லாம் முக்கியம். இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது. இதோடைய ஆன்சர் ஊரணி நீர் நிறைதல் போல. தாளிருந்து தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறப்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? வேளாண்மை அப்படிங்கிறது சொல்லுக்கு வந்து என்னன்னா உதவி செய்தல்ட்டு பொருள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு எனும் குறட்பாவில் என்பு என்பது எதை குறிக்கிறது? ஆன்சர் என்பு அப்படிங்கிறது எலும்பை குறிக்கிறது. வள்ளுவன் தன்னை உலகுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். வனப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? வனப்புனா என்னது? அழகு. அடல்வேல் ஆடவர்கன்றியும் அவ்வில் மடரவல் மகளிர்க்கும் மரம் மிகுந்தன்று. இந்த பாடல் உணர்த்தும் துறை என்ன? இது தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொஸ்டின் மோதின் முல்லை. ஒருமிடத்து துதவாது ஓர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடல் அடி அமைந்துள்ள நூல் வந்து எது? நியூ புக்லேயே இருக்கும். ஒருமிடத்து இந்த வார்த்தையை பார்த்தாலே இதற்கு ஆன்சர் போட்டுறணும். ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் சி புறநானூறு. நற்றினையே பேரலை 12ஆகவும் இருப்பினும் விளக்காக 13 அடியை கொண்ட பாடலை எழுதியது. எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. எழுதுனது வந்து போதனார். 9 நாளி உடுப்பவை 2 இந்த பாடல் வரி வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது? ஆன்சர் வந்து என்னது? புறநானூறு. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர். இந்த கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து கவிமணி தேசிய விநாயகம். அப்புதிய அடைகளால் களவு டேஸ் 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 நீக்கியவர். ஆன்சர் வந்து அப்புதடல்கள் களவு பொய் காமம் சினம் நீக்கியவர். சிந்தாமணியே என்று அழைக்கப்படுபவர். சிந்தாமணி அப்படின்ட்டு அழைக்கப்படுவர் யாரு? சீவகன். பின்வரற்றுள் பொருந்தாததை எழுதுக. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஒரு சமண காப்பியம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இல்ல பொருந்தாததை தேர்வு செய்க. ரொம்ப ஈஸியான இது. ஆன்சர் வந்து என்னது? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனாருங்கிறது தான் தப்பு. இயற்றியவர் யார்? இளங்கோடிகள். முக்குடர் பல்லு நூலின் ஆசிரியர் பெயர்?
ஆன்சர் வந்து ஆசிரியர் பேர் வந்து தெரியவில்லை. மாதோன் மத்தர் என அழைக்கப்படுபவர் யார்? மாதோன் மத்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து சிவபெருமான். முக்குடர் பள்ளி இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? ஓகேவா, ஆப்ஷனே இப்படி தான் கொடுத்துருக்கானுங்க, எந்த சுழியின்னு எப்படி அப்படிங்கிறது மாதிரி. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூட டைப்பிங் மிஸ்டேக் ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தேன். ஆன்சர் வந்து எண்ணெயான புலவர். கண்ணாயின புலவர், எண்ணாயின புலவர். இது எண்ணாயின புலவர். ஓகே. பிரபந்தம் எனும் வட சொல் உணர்த்தும் பொருள். ஆன்சர் பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய வட சொல் உணர்த்தும் பொருள் வந்து நன்கு கட்டப்பட்டது. பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சேர்ந்தது? ஆன்சர் வந்து சிந்து. இது வந்து ரிட்டன் கிடையாது, லிட்டன். ஓகேவா, லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி தமிழில் எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் வந்து எது? ஓகே, லிட்டன் பிரபுவோட ரகசிய வழியை பின்பற்றி தமிழில் தோன்றிய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, மனோன்மணியம். வரையலி வாளருவி வாதாளாட்ட இவ்வடியில் தாளாட்டு. ஓகேவா, இதில் தாளாட்டு இந்த இடம். வரையலி வாளருவி தாளாட்ட, இல்லை தாளாட்டு என்ற சொல்லாட்சி காணப்படும் 8 தொகை நூல். இந்த கொஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து பரிபாடல். அதில் தான் மியூசிக் வரும், அதனால அப்படி வச்சுக்கோங்க. பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்தியது. ஆன்சர் வந்து குறவை கூத்து. பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்படுபவர் யார்? ஆன்சர் வந்து சுரதா. குயில் பாட்டு, அழகின் சிரிப்பு, துறைமுகம், பால் வீதி பொறுத்துக. ஆன்சர் வந்து 3, 4, 2, 1 ஆப்ஷன் பி. எந்த இணை சரியானது? சுரதா, இமயம் எங்கள் காலடியில், தாராபாரதி இது எங்கள் கிழக்கு, வாணிதாசன் சுட்டு விரல், மேத்தா பசி கயிறு. இல்லை சரியானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாராபாரதி இது எங்கள் கிழக்கு வந்து சரியானது. வால்ட் விட்மன் புது கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். இதுவும் 11th புக்கில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றும் சரி, கூற்று 2ம் சரி. தமிழ் நாடகத்தந்தை என்று போற்றப்படுபவர். ஆன்சர் வந்து தமிழ் நாடகத்தந்தை என்று போற்றப்படுபவர் பம்மல் சம்பந்தனார். பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் வந்து எது? ஆன்சர் வந்து பிசி ராந்தையார். சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளது? இதுக்கு நவீன இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வந்து எழுத்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர தாகம். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ்? ஆன்சர் வந்து தமிழர் நேசன். இது தெரிலனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்து வச்சுக்கோங்க. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எது?
ஆன்சர் வந்து மதுரை காஞ்சியும் பட்டினப்பாளையம். தொண்டை கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது? தொண்டை கரகரன்னு இருக்குல்ல அதுக்கு. ஆன்சர் வந்து மிளகு. ஆப்ஷன் ஏ மிளகு. அடுத்தது லாஸ்ட் 5 கொஸ்டின் வந்தாச்சா. துல்லம் என்ற ஊர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? துல்லம் அப்படிங்கிறது தற்போது தண்டலம்னு அழைக்கப்படுகிறது. ஊவேசா தன் சரிதம் கிடையாது, என் சரிதம் தான் வரும். ஓகே, தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆன்சர் வந்து ஆனந்த விகடன். தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர். வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில மொழிபெயர்த்திருப்பாரு? லத்தீன். இந்தியாவின் தேசிய பங்கு விகிதம் என்ற நூலின் ஆசிரியர்? ஆன்சர் வந்து அண்ணல் அம்பேத்கர். இல்லை 100 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்டுன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு 90 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் ரைட்னாலே ரொம்ப நல்ல மார்க் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.